பாப்பா தலைய ஒழுங்கா காட்டுடா, சீவனும்ல. ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேல, டிஸ்டர்ப் பண்ணாத. நான் குளிக்க மாட்டேன். ஐயோ ஓடாத ஏய் பாத்து செல்வி அவ்வளவு சரிங்கம்மா. ஓடா பாத்து பாப்பா நில்லு. ஐயோ விழுந்துற போறா பாத்து புடி. ஐயோ டேய் கவி எழுந்துடுறா, உன் அப்பா பார்த்தா திட்ட போறாடா. எழுந்துரு, மணி ஆகுது, எழுந்துரு டேய். 5 minutes பாட்டி. ஐயோ ஏண்டா படுத்துற? ஏ காவியா நீ ஃபர்ஸ்ட் ரெடி ஆகுமா, அதுக்கப்புறமா எழுதிக்கலாம். பாட்டி ஹோம்வொர்க் பண்ணலனா டீச்சர் திட்டுவாங்க. ஐயோ படுத்துறீங்கப்பா, என்னால முடியவே இல்ல. பாப்பா அடப்பிடி கூடாது, குளிச்சா வா அழகா செல்வி. இருப்ப. போ முதல்ல அவளை போய் குளிக்க வை போ. சரிங்கம்மா. குளிப்பாட்டு முதல்ல. ஸ்கூல் போகணும்ல. அபி என்னம்மா, அம்மா ஞாபகம் வந்துருச்சா? சாப்பிட்டியம்மா? ஏன் இன்னும் யூனிஃபார்ம் போடாம இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆகல? ஏம்மா இதுவும் பேச மாட்டேங்கிற? அபி என்னம்மா ஆச்சு? இன்னைக்கு என்னுடைய பர்த்டே பார்ட்டி. நீங்க மறந்துட்டீங்கல்ல? சாரிடா தங்கம், பாட்டி மறந்துட்டேடா. ஹாப்பி பர்த்டேம்மா. அம்மா இருந்தா மறந்துருக்க மாட்டாங்க. நைட்டே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அம்மா பாய்மா. எழில், இன்னைக்கு அபியோட பர்த்டேடா. இந்து இருந்திருந்தா எப்படி செலிப்ரேட் பண்ணிருப்பாளோ அப்படி நம்ம பண்ணணும்பா. இன்னும் எழில் அமைதியா இருக்க? அபி சரி, இது செலிப்ரேஷனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ரெடி பண்ணுங்க. ராமையா வரீங்க ஐயா. ராமையா, அம்மா கூடவே இருந்து ஈவினிங் அபியோட பர்த்டே பார்ட்டிக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க ஐயா. இப்ப சந்தோஷமா? அம்மா டேக் கேர். வரேன். ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பர்த்டேக்கு வர சொல்லிடு. நிஜமாவா பாட்டி? ஓ அப்பாதான் சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? ராமையா அம்மா. எழில் சொல்லிட்டார்ல, எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க போங்க. சரிங்கம்மா. போ போய் ஸ்கூலுக்கு ரெடியா. Thank you பாட்டி. ஆபரேஷன் நல்லபடியா ஆமா முடிஞ்சிச்சு. டாக்டர், இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாங்க. அங்க பாருங்க, எழில் சார் எவ்வளவு நார்மலா இருக்காருன்னு. எழில் சார் இப்ப பழையபடி மாறிட்டார் டாக்டர். சார் மறுபடியும் எப்பவும் போல சர்ஜரியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இப்படி மாறினது நமக்கு பெரிய சப்போர்ட். கண்டிப்பா அவரை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஹை பிபி இருக்கு. இவ்ளோ காம்ப்ளிகேஷன்ஸோட நார்மலுக்கு வெயிட் பண்ணலாமா இல்ல சிசேரியனே போயிடலாமா? ஃப்ரட்டர்னல் ட்வின்ஸ் வேற. டாக்டர், எதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ட்வின்ஸ் பேபி வேற, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. என்ன எழில், நீங்களே ஒரு டாக்டர், எத்தனையோ பேருக்கு நீங்க டெலிவரி பார்த்திருக்கீங்க. உங்க ஒய்ஃப் பண்ணதும் இப்படி பதறீங்க? தெரியலையே டாக்டர், ரொம்ப பயமா இருக்கு. ஏங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க பதறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இல்ல இதோ அது வந்து எழில், கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்களே அமைதியா தான் இருக்காங்க. நீங்க தான் சிச்சுவேஷனை பேனிக்கா மாத்துறீங்க. அது ஓகே டாக்டர், பாவம் இந்த வலி தாங்க மாட்டா. நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் குறைச்சுக்கோங்க மேம். என்ன சிந்து, நான் சொன்னேன்ல டாக்டர், பாருங்க இப்ப பாருங்க. இந்து, are you okay? Are you okay? ப்ளீஸ். டாக்டர், டாக்டர், அனஸ்தீசியா கொடுங்க. கொடுத்தாச்சு டாக்டர். ஓ, சாரி. நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். கவின், காவியா, கவின், காவியா. எஸ், கவின் காவ்யா. என்ன டாக்டர் சார், சொல்லு. ரொம்ப பயந்துட்டீங்களோ? ரொம்ப ரொம்ப. ஏன் அவ்வளோ லவ்வா? ஆமா. டாக்டர், டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை, அது என்னால முடியல. நீங்களே ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. சாரி, சாரி ஒன்ஸ் அகைன். சாரி. ஒன் செகண்ட் வந்துடுறேன். என்னாச்சு? போன் ரிங் ஆகிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். ஏன் அபி, இன்னைக்கு உன் பர்த்டே தானே, உங்க டாடி லீவ் போட மாட்டாரா? என் டாடி என் பர்த்டே அன்னைக்கு லீவ் போட்டு என் கூடயே தான் இருப்பாங்க. பீச்சுக்கு மாலுக்கெல்லாம் கூட்டிட்டு
எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல. எனக்கு அம்மா தானே இல்ல, டாடியும் இல்லையா? அபி, அப்படிலாம் பேசக்கூடாது. டாடி காலையில கிளம்பும் போது என்ன சொன்னாரு? பர்த்டேக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கன்னு உன் முன்னாடி தானே சொல்லிட்டு போனாரு. வாமா, கேக் கட் பண்ணு. எனக்கு பர்த்டேவே வேண்டாம். அபி, அபிமா என்னம்மா இது? என் அம்மா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? எனக்கு யாருமே வேண்டாம். ஐ ஹேட் டாடி. அபி, அபி, அபிமா உன் சர்டிபிகேட்ஸ் பாஸ்போர்ட் எல்லாம் வெள்ளத்துல போயிடுச்சுன்னு எழுதி கொடுத்து திரும்ப வாங்கு. உனக்கு தான் 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்கல்லம்மா, அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரியே வெளிநாட்டுக்கு போயிடுமா. இது தெரிஞ்ச சித்தையும் வேலும் என்ன சும்மா விட மாட்டாங்களேப்பா. அப்பா, நீ இங்க இருந்தா தானம்மா கல்யாணம் நடக்கும். நீ சென்னைக்கு போயிடு. நீங்களும் என் கூட வந்துருங்கப்பா. இல்லம்மா, என்ன இவங்க என்னம்மா செய்ய போறாங்க? போய் நல்லபடியா வேலை கிடைச்சு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு அப்புறமா வந்து அப்பாவை கூட்டு போமா. ஏற்கனவே என் மூத்த மகளை தொலைச்சிட்டு நிக்கிறேன். உன் அக்காவை தொலைச்ச மாதிரி உன்னைய நான் தொலைக்க மாட்டேம்மா. மெட்ராஸ்ல யார் கண்ணி படாம, யார் கண்ணி சிக்காம என்னால இருக்க முடியுமாப்பா? அவ்வளோ பெரிய சென்னையில இவன் உன்னை எங்கன்னு தேடி கண்டுபிடிப்பாமா? இங்க பாருமா, கடவுள் உனக்குன்னு ஒரு இடத்தை தராமல போயிடுவாரு. உனக்கு அடைக்கலம் தரத்துக்கு அங்க ஒரு வீடு கண்டிப்பா கிடைக்குமா?
இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறதுக்குள்ள இதை உங்க குடும்பத்துக்கிட்ட சேர்த்துருவேன். இந்த கடமைய நான் என்ன நடந்தாலும் விட மாட்டேன். யா அபி பாப்பா உங்களை ரொம்ப எதிர்பார்த்துச்சியா. பாவம்யா, குழந்தை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருச்சு. Happy birthday, Abhi. I love you, Kanna. I love you.